ஓகே. ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஐஎம்க்கான ரிவ்யூ நம்ம பார்ப்போம். Tangsuனுடைய வார்னர் SG2 இது வந்து ரெட் லைன் எடிஷன். 2ண்ட் எடிஷன் இது. ஸோ 1st எடிஷன்ல இருந்து நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு முன்னாடி, அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்துக்கங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக்கோட வருது. இல்ல அதிலேயே பார்த்தீங்கன்னா USB ஓடயே வருது. நான் வாங்குனது USB டைப் சி கேபிளோட நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 2299. இதை நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹெட்ஃபோன் ஜோன் அவங்க சைட்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஃப்ரீயா ஒரு கேபிள் ஹோல்டர் ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெதர்ல பண்ணது. இது ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கு. சரி, பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு லிண்ட் ஃப்ரீ கிளாத் நீங்க பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் தொடச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்ட்ராப்பை வச்சு உங்களுடைய கேபிளை சுத்திட்டு இதுக்குள்ள ஸ்ட்ராப்பை வச்சு நீங்க செக்யூர் பண்ணிட்டு இந்த மணி பர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேலெட்டுக்குள்ள நீங்க உள்ள போட்டு வச்சுக்கலாம். சூப்பர் ஹை குவாலிட்டியா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெக்கானிசம்ல ஒட்டிக்குது. இந்த மணி பர்ஸுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த ஐஎம்ஸ் இதை வந்து தனியா மேல வந்து அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பக்காவான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கா இருக்கு. ஆனா எங்கடா இயர் டிப்ஸ் தேடி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள எடுத்து பார்த்தோம்னா 2 விதமான இயர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 சைஸ். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெச்இனுடைய சானிக் இயர் டிப்ஸ். அதுலேயும் 3 சைஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ். அப்புறம் டேங் சாங்காய் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ். உங்களுக்கு என்ன மாதிரியான சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வேணும், அதாவது ஒரு பேஸ், ஒரு ரிச்சான ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சானிக் இயர் டிப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வோக்கல்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டேங் சாங்காய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளாஸ்டிக் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைனில் இந்த இடத்துல அந்த சைனாவுடைய அந்த ரெட் லயன் அந்த சிம்பிள் மாதிரி ஒன்று என்கிரேவ் பண்ணி கேபிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி கேபிள் கொடுத்துருக்காங்க. சில்வர் பிளேட்டட் கேபிள். அதாவது ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே போய் ஆக்சிடைஸ் ஆகாத அளவுக்கு ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதோடைய தரம் குறையாத மாதிரியான ஹை குவாலிட்டியான கேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ரெட்டு வந்து உங்களுக்கு ரைட்டில், ப்ளூ வந்து லெஃப்ட்டில். அது கிளியராக மார்க் பண்ணிட்டாங்க. மீடியா கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பட்டன் மீடியா கண்ட்ரோல் சென்டர். இதில் வந்து USB டைப் சி நான் சூஸ் பண்ணதுனால இதில் மைக் வந்துடுது. மைக்கினுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. USB டைப் சியில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டேக் யூஸ் பண்ண முடியாது. பட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஐஎம்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இந்த USB டைப் சி நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த Tangsu வார்னர் SG2னுடைய பேஸ் நல்லா இருக்கு. நல்ல ஒரு பஞ்சியான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. பட் அந்த பாட்டில் பேஸ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா தேவையில்லாமல் ஒரு பேஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் கிடையாது. நல்ல ஒரு டீப்பான ஒரு பேஸ் கொடுத்துருங்க. சவுண்ட் ஸ்டேஜிங் ரொம்ப ஒய்டாகலாம் கிடையாது. ஒரு நேரோ சவுண்ட் ஸ்டேஜிங் தான். பட் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒரு பாட்டை கேட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டு எந்தெந்த இடத்துலலாம் பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாய்ஸுடைய கிளாரிட்டியுமே பக்காவாக இருக்குது. நான் யூஸ் பண்ண சானிக் இயர் டிப்ஸாக இருந்தாலுமே இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ்க்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரஃப்னஸ், அந்த அந்த ஒரு டெக்ஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, மேல் வாய்ஸாக இருந்தாலும் ஃபீமேல் வாய்ஸாக இருந்தாலும் ஒரு டெக்ஸ்டர் ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் காதில் நீங்கள் போட்டிருக்கப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிளாரிட்டியும் ரொம்ப கிளியராக கேட்குது. இந்த பையா படத்தை துளி துளி பாட்டெலாம் கேட்டு பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் சில கேப்ஸ் எல்லாம் பல விஷயங்கள் நீங்கள் நார்மலாக கேட்கக்கூடிய இயர்ஃபோன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அது இந்த ஐஎம்ஸில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நீங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கேட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ஏஎன்சி பொருந்திய இயர்ஃபோன்ஸு 3000 2000 போட்டுலாம் வாங்குறதுக்கு பதிலாக நண்பர்களே இந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இயர்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு இந்த வயர்டு இயர்ஃபோன்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதோடைய சவுண்ட் சீலிங் உங்கள் காதில் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏஎன்சியில் உங்களுக்கு தேவை கிடையாது. காதில் போட்டு உட்காந்து கேட்டோன்னா கீழே யார் கற்றுனாலும் யார் கூப்பிட்டாலும் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. நீங்கள் பாட்டு உங்களுடைய உலகத்தில் அருமையாக பாட்டை கேட்டு உட்காந்துக்கலாம். பட் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறமா இதோடைய கேமிங்க்கு வந்து வயர்டு இயர்ஃபோன்ஸ்னால லேட்டன்சிலாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து கேமிங்கான இயர்ஃபோன்ஸ் கிடையாது. ஏன்னா கேமிங்கில் இருக்கக்கூடிய அந்த புல்லட் ஷூட்டிங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் எனக்கு ஐ வாஸ் தட் ஹாப்பி. ஏன்னா இது வந்து மியூசிக்கு செய்யப்பட்ட ஒரு இயர்ஃபோன். ஸோ மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ஆனால் படம்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஆக்ஷன் மூவிஸ் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்க்குறீங்க, டயலாக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வயர்டு இயர்ஃபோன்ஸ் போட்டு நீங்கள் எல்லா விதமான கண்டென்ட்டும் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பேசுறதுக்கும் இதோடைய மைக்கினுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இதில் ஏஎன்சி மைக்கெல்லாம் கிடையாது, இஎன்சி மைக்கில் எதுவுமே கிடையாது. மைக் இருக்கு. நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கப்போ சர்ச்சையில் யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டு நீங்கள் ஃபோனை வச்சிடலாம். எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் ப்ளஸ் அந்த பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் ரொம்பவே அருமையாக இருக்குது. 2299 ரூபாய்க்கு இந்த விலைக்கு நல்ல ஒரு அருமையான இயர்ஃபோன்ஸ், ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஒரு பேக்கேஜ். யாருக்கு எந்த விதமான இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஈக்குவலைசரில் சூஸ் பண்ணாமல் இயர் டிப்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் டேங்ஸூனுடைய வார்னர் SG2 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.